திருப்பூர் மாநகராட்சியில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதத்திற்கான ஊதியம் மற்றும் தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தி தங்கள் மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு என்னன்னா இப்போ மாதம் போட வேண்டிய சம்பளம் இப்போ வரைக்கும் போடல. தீபாவளி இதெல்லாம் நெருங்கிறதுனால இப்போ கையில் 6 நாள் காசு இல்லாதனால இப்போ உடனடியாக சம்பளம் போட்டு தீபாவளி நெருங்குவதால் ஒப்பந்தம் எடுத்துள்ள தனியார் நிறுவனம் ஊதியம் வழங்க மாநகராட்சி அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் 22ஆம் தேதி கந்தசஷ்டி திருவிழாவும் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கடற்கரை மணல் பகுதியை சமன்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க வருவார்கள் என்பதால் கோயில் வளாகத்தில் தற்காலிக கொட்டகைகள் மற்றும் ஐயா கோயில் அருகில் இருந்து கோவில் முன்பு வரை உள்ள கடற்கரை மணல் மேடுகள் அகற்றப்பட்டு சமன்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. இதையடுத்து கடற்கரையில் கம்புகளான சாரங்கள் அமைக்கப்பட உள்ளது. கல்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை அந்த பகுதி மக்கள் சினிமா பாணியில் விரட்டி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னத்தூரைச் சேர்ந்த முரளிதரன் என்பவருடைய பைக்கை அதே பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் திருடி சென்றபோது நரசங்குப்பம் அருகே அந்த பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். அப்போது பேருந்து நிறுத்தத்தில் பணிக்கு செல்ல காத்திருந்த பெண் போலீஸ் தலையிட்டு திருடனை மீட்டதால் உயிர் தப்பினார். இதையடுத்து போலீசார் திருடனை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 67 அடியாக இருந்த நிலையில் நேற்று பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெய்த மழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து 43 கனஅடியாக இருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்கான 3 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே இடைப்பட்டறையின் பூட்டை உடைத்து 4 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கீழராஜவீதியில் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமாக தங்க நகை பட்டறை உள்ளது. இவர் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 4 சவரன் நகையை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி புதுக்கோட்டை நகர போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெல்லை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தாவரவியல் கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியில் உள்ள தாவரவியல் துறை சார்பில் அழிந்து வரும் அரிய வகை தாவரங்களை வைத்து கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த 400 வகையான அரிய வகை தாவரங்களை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாப்பதற்காகவே இதுபோன்ற முயற்சி எடுக்கப்பட்டதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்தது. தேசிய தபால் தினத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின பள்ளி மாணவர்கள் முதலமைச்சருக்கு தங்களது கைப்பட கடிதம் எழுதி அனுப்பி வைத்தனர். தேவாலாவில் உள்ள அரசு பழங்குடியின உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் 45க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்கள் தேசிய தபால் தினத்தை கொண்டாடும் நேரத்தில் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திய முதலமைச்சருக்கு தங்களது கைப்பட்ட வாழ்த்து கடிதம் எழுதி அனுப்பினர். திண்டிவனம் அருகே பிரபலமான 2 வணிக நிறுவனங்களில் இருந்து பணம் மற்றும் லேப்டாப் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேரு வீதியில் பிரபல வணிக நிறுவனமும் அதன் அருகில் உள்ள பல்பொருள் அங்காடியும் செயல்படுகிறது. இதில் பிரபல வணிக நிறுவனத்தில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு லேப்டாப் திருடு போனது. அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள பல்பொருள் அங்காடியிலும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக மனநல தினமான இன்று நெல்லை மாவட்டத்தில் நடந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்த 8 பேர் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம், சதகத்துல்லா அப்பா கல்லூரி மற்றும் தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய சைக்கிள் பேரணி 44 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. இதில் மனநலம் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு அனுமதியின்றி ஊர்வலமாக சென்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர மறுத்து வருகின்றனர்.
இந்நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிப்பதற்காக அனுமதியின்றி ஊர்வலமாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை சென்ட்ரல் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தத்தில் போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.